ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நெக் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இப்போ நான் பாருங்கள் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நெக்கில் எப்படி நம்ம ஸ்கேலப் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். இந்த ஸ்கேலப் அப்படின்றது வந்து கொஞ்சம் இந்த வளைவாக வரும் இல்லையா, இதை தான் அப்படி சொல்லுவோம். ஒரு அட்டையில் நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அட்டையில் நல்ல திக்கான ஏதாவது ஒரு அட்டையில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. என்ன சைஸ் வேணுமோ, 1.5 இல்லை 1 இன்ச்சோ, நான் வந்து 2 இன்ச் கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வச்சு அப்படியே நம்ம இது ஒரு மோட்டிவ் மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நெக்கில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதில் வந்து நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தடுத்து பாருங்கள், இதை அப்படியே வச்சு அப்படி மார்க் பண்ண வேண்டியதான். நிறைய பிகினர்ஸ் பார்க்குறனால பேசிக்லேருந்து சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த டிசைன் மார்க் பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வர்றப்ப இந்த எட்ஜிலலாம் எப்படி இதை மார்க் பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இதில் நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக இதை கண்டினியூவாக பாருங்கள் போட்டாச்சா. பாருங்கள், ஒட்டி இப்படி எப்பயும் போகிற மாதிரி இந்த சைடு நம்ம போட்டாச்சு, லெஃப்ட் சைடு. இப்போ இந்த டேர்னிங்கில் இந்த பாருங்கள், அப்படியே இப்படி வர்றப்ப இந்த டேர்னிங்கில் இதே மாதிரி வச்சு இதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ இந்த டேர்னிங் பாருங்கள், அழகாக இந்த இடம் வந்திருக்கா, இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம எப்பயும் போல் ஜரியில் A1 பிராண்டு நான் எடுத்துருக்கிறது அயன் நீடில். இதை வச்சு ஜரியில் 2 லைன் செயின் கொடுக்க போகிறேன். 2 லைன் இல்லைனா 3 லைன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே 2 லைன்ஸ் கொடுப்பேன், அதே எனஃப் தான். லைன்ஸ் கொடுக்குறப்ப வந்து ரொம்ப நெருக்கமாக கொடுக்க வேண்டாம். கொடுக்குறப்ப துணி வந்து கொஞ்சம் சுருங்கும். அதனால் மீடியமான அளவில் 2 செயின் போட்டுக்கோங்க. இந்த எட்ஜெல்லாம் வர்றப்ப நல்லா ஷார்ப்பாக வரணும்னு குட்டி செயின் போட்டுட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எட்ஜெல்லாம் ஷார்ப்னஸ் கிடைக்கும். நிறைய டிசைனில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஷார்ப்னஸ் எப்படி வரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் எட்ஜ் எங்கெங்கே வருதோ அங்கே ஒரு குட்டி செயின் போட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஷார்ப்னஸ் வந்துடும். இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் பார்ப்போம். செயின் போட்டாச்சு, 2 லைன் போட்டிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள். இந்த எட்ஜும் வந்துருச்சு, கரெக்டாக இந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கு பாருங்கள். இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயிட் கலர் லைனை நம்ம அழைச்சிட்டோம்னா நமக்கு அழகாக தெரியும். இப்போ அதே மாதிரி நார்மலாக நான் பீடு நீடில் எடுத்திருக்கேன் சூயிங் த்ரெட்டில். இப்போ சுகர் பீடுமே நான் வந்து 2 லைன் கொடுக்க போகிறேன். இதை ஒட்டியே சுகர் பீடு, இது 2 லைன் கொடுக்க போகிறேன். இந்த டிசைன் வந்து பார்த்தோம்னா ஒரு 800 to 1000 அவ்வளவுதான். அதுக்கு மேலே நம்ம இதை சார்ஜ் பண்ண முடியாது. அவ்வளோ சிம்பிளான ஒர்க் மாதிரி இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஈஸியான டிசைன் தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறவங்க போட்டுக்கலாம், சிம்பிளாக வேணுன்றவங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு வந்து ரொம்ப கொசன்னு வேண்டாம், பார்க்கறதுக்கு வந்து டிசைன் தெரியணும், அதே மாதிரி அது வந்து ரொம்ப வல்கராகவும் இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து 2 லைன் நான் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். டபுள் லைன் ஃபுல்லாக இப்போ நம்ம கொடுத்தாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதே நல்ல ஒரு பட்டையாக ஒரு டிசைன் வந்துடுச்சு நமக்கு. இப்போ குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளார்ஸும் அப்புறம் ஒரு லீஃப் மாதிரியும் பாருங்கள், அதே மாதிரி அங்கங்கே குட்டி குட்டியாக புட்டாஸ் மாதிரி வர்றதுக்கும் நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி தான். இப்போ வந்து நம்பர் 7ல் இந்த நீடில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில். ஓகேவா, நான் வந்து 6x6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன்.
ஒரு மீடியமான சைஸ் வேணும் அப்படின்னா 6x6 எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டான அளவில் நமக்கு வரும். அப்புறம் கொஞ்சம் சீக்வன்ஸ், கோல்டு கலரில் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுக்க போகிறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஒரு 6 பெட்டல் வர்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளார் மாதிரி நமக்கு கிடச்சிரும். சீக்வென்ஸ்லேயும் நிறைய டைப் ஆஃப் சீக்வென்ஸ் இருக்குது. ஃப்ளாட் மாதிரி வரும், அதுக்கப்புறம் குப்பி மாதிரி வரும், குட்டி குட்டியாகவும் வரும், அதே சைஸில் கொஞ்சம் பெருசுலேயும் ஃப்ளாட் வரும், நிறைய இருக்குது. நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து மீடியம் சைஸில் ஒரு கோல்டு கலரில் நான் எடுத்திருக்கேன். ஃப்ளாட்டு சம்கி, இது சீக்வென்ஸும் நம்ம சொல்லுவோம். இப்போ இதை கொடுத்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தடவை இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் போடுறப்ப எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த பெட்டல் போடக்கூடாது. இப்போ இந்த பெட்டல் போட்டேன்னா இந்த பெட்டலுக்கு ஆப்போசிட்டில் அடுத்த பெட்டல், அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப தான் கரெக்டாக அந்த டிசைன் நமக்கு வந்து ஈக்குவலாக கரெக்டாக வரும். அந்த ஃப்ளவரோட ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட்லேயே நீங்கள் போடுங்க. பக்கத்தில் போடுறப்போ ஒரு பெட்டல் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் பண்ணுறப்ப ஈவனாக நமக்கு கிடைக்கும். இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். மெயினாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ப்ரைடல் ஒர்க்கும் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். இப்போ இது ஃபுல்லாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து 800க்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இதை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த டிசைனு. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ரொம்ப அதிகமாக எதுவுமே இல்லை. சுகர் பீடு, நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு த்ரெட்டு, இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது காஸ்ட் வைஸுமே நமக்கு வந்து ரொம்ப செலவாகாது. நமக்கு ஒர்க்குமே ஈஸியாகவும் இருக்கும். முடித்ததுக்கப்புறம் டிசைன் வந்து ரொம்ப அழகாகவும் வருது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த 6 பெட்டல் போட்டாச்சு, ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர், இது வந்து அந்த சாரியோட கலர்லேயே நான் எடுத்துட்டேன். இது க்ரீன் கலர், அந்த க்ரீனுமே நான் வந்து 6x6 தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளவரில் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி 6 பெட்டலோ 8 பெட்டலோ போட்டால் ஃப்ளார் ஆயிரும். அதே இது சிங்கிளாக போடுறப்ப அது ஒரு லீஃப் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வச்சு நான் லீஃப் மாதிரி இந்த இது போடுறேன். ஒரு 3 இது நம்ம போட்டோம்னா லீஃப் மாதிரி. இது கொஞ்சம் திக்காக தெரியணும் அப்படின்னு 2 தடவை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நம்ம 2 தடவை ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த முன்னாடி வர முடிச்சு வந்து கொஞ்சம் பெருசாக வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, வேறு எதுவும் இல்லை. அது கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் 2 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். திருப்பி அதே இடத்துல கீழே நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துலேருந்து எடுத்து இதே மாதிரி இங்கே ரிவர்ஸில் ஒரு வி ஷேப் மாதிரி போட்டு நடுவில் ஒரு பெட்டல், இந்த மாதிரி போட்டோம்னா 3 பெட்டல் சேர்ந்து ஒரு லீஃப் மாதிரி இது வரும். இப்போ நடுவில் எங்கேருந்து நம்ம குத்துறோமோ அதே இடத்துல தான் அடியில் குத்தி எடுக்கிறது, சேம் இடத்துல தான் குத்துறோம். ஃப்ளவருக்கும் அப்படி தான் ஒரே இடத்துலேருந்து குத்தி எடுத்தோம், லீஃபுக்கும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே நடுவில் ஒன்று, இங்கே மட்டும் நான் சம்கி வைக்கிறேன். ஒரு தடவை குத்திட்டு சம்கி வச்சிடுறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் காட்டுறப்ப அழகாக ஒரு அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா ஜொலிப்பாக அழகாக காட்டும். சரியா? அவ்வளோதான். 2 பக்கம் வந்து 2 நாட் போட்டேன். நடுவில் வந்து இந்த மாதிரி சம்கி. இது ஃபுல்லாகவே இந்த புட்டாஸ் இதே டிசைனில் தான் வரப்போகுது. 2 கலருமே மிங்கிள் பண்ணி போடலான்னு இருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த சம்கியும் அழகாக தெரியுது. எப்பயுமே சொல்கிற மாதிரி சம்கி அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க. சம்கியும் தெரியணும், ஃப்ரெஞ்ச் நாடும் தெரியணும்.
இப்போ நடுவில் வந்து பாருங்கள் இந்த 3mm பீடு எடுத்திருக்கேன். கோல்டில் வந்து 3mm பீடு இந்த ஃப்ளாருக்கு நடுவில் நான் வைக்கலான்னு இருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம், இல்லைனா பீடு இருந்துச்சுன்னா பீட் வைக்கலாம். நான் வந்து இந்த கோல்டு கலர்லேயே வேணும் அப்படின்றதுக்காக 3mm பீட் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் நார்மல் சூயிங் த்ரெட்டில் ஒன்று ஒன்றா வச்சு நான் நடுவில் தைச்சிட்றேன். இது வந்து அப்படியே நம்ம கண்டினியூவாக வச்சு அப்படி தைச்சிடலாம். அதனால தான் நார்மல் நீடில் தைச்சிட்ருக்கேன். ஆரி நீடில் நீங்கள் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா அந்த இடத்துல வந்து லாக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம லாக் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து ஃப்ளாரில் தைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக வச்சாச்சு. அதே மாதிரி புட்டாஸ்லேயும் நான் வைக்கிறேன். இந்த புட்டாவில் கீழே வந்து அந்த பீடு 3mm பீட் நான் வைக்கிறேன். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இது காஸ்ட் வைஸ் ரொம்ப செலவே கிடையாது. மொத்தத்திலே பார்த்தோம்னா ஒரு 4 மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எவ்வளோ அழகான ஒரு டிசைனாக வந்திருக்கு பாருங்கள். இதே நீங்கள் கையிலையும் அந்த ஸ்லீவ் பார்ட்டையும் அந்த ஸ்கேலப் டிசைன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து கையிலையும் நான் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் உங்களுக்கு போடுறேன். என் வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஆரி தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஷேர் கூட நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.